ஹாய், நான் உங்கள் வெல்சு பேசுகிறேன். நிறைய பேருக்கு ஜடை பின்னவே தெரியாதுங்க, வடு எடுக்கவும் தெரியாது. பாருங்கள், வடுவு இப்படி மூக்கிலேருந்து வச்சா அப்படி நேராக வடுவுங்க. அழகாக வடுவு எடுத்துகிட்டு எப்படி பின்னுறது அப்படின்றத தாங்க நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். பாருங்கள், இப்படி மூணாக பிரிச்சுக்கணுங்க. இப்படி மூணாக பிரித்து சரிசமமாக இப்படி வச்சு அழகா பாருங்கள், இந்த பக்கம் ஒரு இது வச்சு இப்படி இழுத்து லூஸாக வேணும்னா கொஞ்சம் லூஸ் விட்டு பின்னுங்க, டைட்டாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இழுத்து அழகாக பின்னுங்க. இது என்ன முடின்னு கேட்காதீங்க, இவங்களுக்கு கர்லிங் ஹேர் இருக்கிறதுனால முன்னாடி அந்த குட்டி குட்டி முடி அப்படியே நிச்சிட்ருக்கு. பாருங்கள் அழகாக. இது நான் போடுறது ஸ்கூல் ஜடை பின்னி விடுறேங்க. அழகாக இப்படி பின்னிட்டே வாங்க. பின்னல் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். பாருங்கள், இவ்வளோதாங்க, சிம்பிளாக. நிறைய பேருக்கு பின்னவே தெரியறது இல்லைங்க. ஒரு 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 பின்னல் முடி எடுத்து இப்படி மாற்றி மாற்றி உள்ளே விட்டு பாருங்கள். இப்போ இந்த பின்னலை இந்த சைடு விட்டு பின்னிட்டே வரணுங்க. இந்த மாதிரி தாங்க பின்னணும். முடியில் டேப்பை சரிசமமாக மடிச்சுக்கணுங்க. இப்படி டேப்பை சரிசமமாக மடித்தோம்னா இப்படி வந்துடும். அடுத்து இப்படி தாங்க நம்ம பின்னணும். இப்படி வச்சு சேம் அதே மாதிரி ஒரு முடியும் ரெண்டு டேப்பும் நம்ம இப்போ மூணு பின்னல் எப்படி பின்னிட்டே வந்தோமோ அதே மாதிரி இந்த மாதிரி தாங்க பின்னணும். இதையும் ரொம்ப சிம்பிள். ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு கூட நிறைய பேருக்கு ஜடையை போட தெரியறது இல்லைங்க. ஏன் நான் இப்போ ஜடை போட்டிருக்கிற பாப்பாவுக்குமே தெரியாது. அதனால தான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து எப்படி பின்னுறது அப்படின்றத காட்டுறேன். பாருங்கள், இப்போ இதில் கொஞ்சோண்டு ஒன்று குட்டியாக இருக்கும், ஒன்று நீட்டாக இருக்கும். குட்டியாக இருக்கிறத விட்டுட்டு இதில் எது நீட்டாக இருக்கோ அதை நம்ம இப்படி சுற்றி போடணுங்க. பாருங்கள், இப்படி எடுத்து இப்படி உள்ளே விட்டு இப்படி இழுத்துட்டோம் அப்படின்னா பாருங்கள், கலரவே கலராது. பாருங்கள், இவ்வளோ டைட்டாக பின்னியாச்சு. அடுத்து இப்படி நல்லா மடிச்சுக்கணும். அவங்கள பிடிக்க சொல்லிட்டு மடித்து நல்லா கட்டணும். 2 சுத்து போட்டு கட்டிக்கோங்க. அடுத்து எப்படி பூ வைக்கணும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பூ வைப்பாங்க. டேப் லென்த்தாக இருந்தால் 8 பூ வைக்கலாங்க. பாருங்கள், இப்படி உள்ளே விட்டு இப்படி இழுத்தோம்னா 3 பூ வந்துடும். அடுத்து இதை லைட்டாக இப்படி இழுத்து இது உள்ள இப்படி விட்டு 3 பூங்க, மொத்தம் 6 பூ வைக்கலாங்க. பாருங்கள், இப்போ இது லூஸாக இருக்கும். இந்த சைடில் இந்த பூவையும் இந்த சைடில் இந்த பூவையும் இப்படி பிடிச்சி இழுத்தோம்னா நல்லா டைட் ஆகிடும். இவ்வளோதாங்க ஸ்கூல் ஜடை. போட தெரியாதவங்க பார்த்து கற்றுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.